ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன மீன் சொல்லி பார்க்கலாம். கெண்டை மீன் நல்லாயிருக்கும். நல்லா பெரிய மீனாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது 1 கிலோ 220 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக உயிர் மீனாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா அங்கேயே துண்டு போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னுடைய பையனுக்கு ஃபிஷ் பிடிக்காது, அதனால சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வறுவல் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், யார் மீன் சாப்பிட மாட்டாங்க. சிக்கன் எங்கள் வீட்டில் என் பொண்ணு மீன் சாப்பிடுவா, பையன் மீன் சாப்பிட மாட்டான், சிக்கன் தான் சாப்பிடுவான். இப்போ அதெல்லாம் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ சிக்கனை பரட்டி வச்சுருவோம். அதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா அது கொஞ்சம் போட்டுங்க. நான் காரம் அதிகமாக போட மாட்டேன். என் பையன் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டான். என் ஹஸ்பண்டும் அதிகமாக காரம் சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டும்தான் காரம் சாப்பிடுவேன். அதனால காரத்தை நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவேன். சிக்கன் மசாலா போட்டு அது கொஞ்சம் தயிர் எண்ணெயை ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா தயிர் எண்ணெயை நம்ம ஊற்றி நம்ம பெரட்டி வைக்கல சூப்பராக அந்த மசாலா சிக்கனில் நல்லா ஊறிடும். உப்பு எல்லாம் நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பெரட்டிக்கிங்க. நான் கலர் பொடி போட மாட்டேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் கலர் பொடி யூஸ் பண்ணிக்க மாட்டேன். சாதாரணமாக வீட்டில் இருக்கிற மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் போட்டுமே பெரட்டி வச்சுருவேன். பாருங்கள், பெரட்டியாச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசருக்குள்ளே கொஞ்சம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மசாலாலாம் நல்லா அந்த சிக்கனில் ஊறிடும். ஒரு 10 நிமிஷம் செஞ்சு நம்ம வறுத்துக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம மீன் குழம்புக்கு தேவையானது மீன் எல்லாம் பெரட்டி வச்சு நம்ம சோறு எல்லாம் ஆக்கிடலாம். சிக்கன் வச்சாச்சு. அதுக்கப்புறம் மீனை வறுவலுக்கும் குழம்புக்கும் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மீன் பெரட்டுறதுக்கு வறுவலுக்கு நம்ம என்ன போட்டுக்கோன்னா உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட கொஞ்சம் மறந்துட்டேன், அதுக்கப்புறமா நான் போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு, அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. இதுக்கும் கொஞ்சோண்டு தயிரும் எண்ணெயும் விட்டு தான் நான் எல்லாத்துக்குமே நான் எதுவும் வறுவல் ஜாமான் செஞ்சாலுமே அதுக்கு கொஞ்சோண்டு தயிரும் எண்ணெயும் சேர்த்துக்குவேன். மசாலா நல்லாவே அதில் ஒட்டிக்கிட்டு நல்லாயிருக்கும். அந்த உப்பு உரப்பு எல்லாமே அதில் ரஃப் ஆகிடும். அதனால் நான் எது வறுத்தாலுமே நான் செஞ்சு கட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்க புளியும் ஊற வச்சாச்சு. ஊற வச்சு எல்லாம் தாளிச்சு வச்சு மீன் குழம்பு பக்கம் கொதிக்குது. சிக்கன் ஒரு பக்கம் வறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்காய் ஒன்று இருந்துச்சு, அதையும் போட்டு நான் கொதிக்க வச்சுட்டேன். யாருக்கு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீனும் வறுத்து எடுத்தாச்சு. சரி, நெய் சோறு ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் சோறு ஆக்கி மீன் குழம்பு, மீன் வறுவல், சிக்கன் வறுவல். இது யாருக்கு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.